இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 20, 2025 20/2/2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் பிற்பகல் 1:30 மணி வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். தேய்பிறை சப்தமி திதி காலை 10 மணி வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. சித்த யோகம். மீனம் மற்றும் மேஷராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று காலாஷ்டமி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, சூரியன், புதன், மீனத்தில் ராகு, சுக்கிரன். இன்று காலை 6:50 6:50 AM சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால காலை 6:50 வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு ஆஃப்டர் 6:50 AM அதன் பிறகு மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்காரு. அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பட் இருந்தாலுமே தேவையில்லாத சில விஷயங்களை பேசி குடும்பத்தாரின் மனஸ்தாபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்களுடைய கடன் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதோ, இல்லை குழந்தைகளை பற்றி பேசுகிறதோ, குழந்தைகளுடைய பண நிலவரத்தை பற்றி பேசுகிறதோ, ஏதோ ஒரு விஷயத்தை பேசி அவங்களுடைய மனசில் காயத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 4ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கார், அதுவும் குருவின் பார்வையில். அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள், நீங்கள் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், நிலத்தில் முதலீடு பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணணும் அப்படின்னா அது சம்பந்தமான முயற்சிகளில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அது என்ன விஷயம்னா, பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை. இது மட்டும்தான் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பேச்சுக்கள் மூலமாக குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த சுணக்கத்தன்மை வெளியேறும். அதனால் உடம்புல புத்துணர்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் புத்துணர்ச்சியாக இருந்தாலே அடுத்தவங்களுக்கு சங்கடம் தான். கவனமாக பேசுறது நல்லது. வீண் பேச்சுக்களை பேசி உங்களுடைய குடும்பத்தாரின் எதிர்ப்புக்கு சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இன்று குடும்பத்தாரின் உதவிக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அது இழுபறி நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. காதல் வயப்பட்டுள்ளவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்கள் குடும்பத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்திலும் அனாவசியமான விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது விரயம்னா பண விரயம் மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய நேர விரயம், கௌரவ விரயம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் நாள். ரிஷப ராசி சப்தமஸ்தானத்தில் 3ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருப்பதன் மூலமாக இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமையும். அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் சார்ந்த வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் குழந்தைகளிடம் சற்று காட்டமான வார்த்தைகளை பேசி மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் பெருசாக பாதிப்பு இல்லாட்டினாலும் தேவையற்ற பேச்சுக்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடன் பணியாற்றுபவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும் நாள்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்பட்டு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுடைய வருமானத்தில் தொய்வு இருக்காது, வருமான அதிகரிப்பு ஏற்படும். அலுவல் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் மேன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பின் மூலமாக, அவங்க ஆக்சுவலாக எதிர்மறையாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, எதிர்மறையாக செயல்படுறாங்க, ஆனால் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சிலருக்கு நிலம் சார்ந்த முதலீடுகளில் அதிக லாபத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன். இதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுடைய தேவைக்கான கடனாக இருக்கும். ஒன்றா வாழ்க்கை சம்பந்தப்பட்ட, வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கானதாக இருக்கும், அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகள், வேலை ரீதியான முதலீடுகளுக்கான கடன் உதவிகளாக இருக்கும். இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகளில் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதில் எல்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். 2ஆம் இடத்ததிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால வாக்குச்சாதுரியம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் வருமான அதிகரிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இன்று வருமானம் அதிகரிப்பு மட்டுமல்லாமல் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். இந்த சந்தோஷமான செலவுகள் காரணமாக குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். அதே சமயம் இந்த செலவுகளை செய்வதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி. ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்கார். யோகாதிபதியான குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது. கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பை நாடுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய யோகமான நாள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்று மேன்மைகள் கிடைக்கும். படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப கௌரவம் மேன்மையுறும் சூழ்நிலை இருக்குது. இதனால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த திருஷ்டி போன்ற சிக்கல்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த சங்கடங்கள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் இந்த ராசியில் பிறந்த, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துறதே குழந்தைகள் தான். அதனால் குழந்தைகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிலம் சார்ந்த வியாபாரம், ப்ராடக்ட் சார்ந்த, சிஎம்ஜி ப்ராடக்ட் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். வருமான அதிகரிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய சலுகைகள் கிடைத்து சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவர்கள், உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்கள் உறவுகளால் பிரிந்த குடும்பம் உறவுகளால் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று இளம் தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். தசமஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் குரு, குருவோடைய வீட்டில் 8ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும். அதுவும் எதிரிகளே உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். சில இதுக்கு முன்னாடி போன ஏதாவது இன்டர்வியூ போயிருந்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ கம்பெனிலேருந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும். அதை சாதகமாக பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் நடக்கும். தாயாருடனான மனஸ்தாபத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்புக்கான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரித்து உங்களுடைய வேலை வாய்ப்பில் உங்களுடைய வேலை செய்கிற விஷயத்திலெல்லாம் நீங்கள் முன்னுரிமை எடுத்து செயல்படுவீர்கள். இதனால் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். வீட்டு வேலைகளை அல்லது அலுவலக வேலைகளை சுறுசுறுப்புடன் செயல்படுத்துவதன் மூலமாக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட இருக்கிறவங்களுடைய எரிச்சலுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எதிரியாக செயல்பட்ட நபர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். இடமாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான இடத்திற்கு உண்டான முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஏதாவது சொந்த ஊருக்கு போகணும், இல்லை வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்கணும் அப்படின்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள், வியாபாரம் சார்ந்த முதலீடுகள் அல்லது தொழில் சார்ந்த முதலீடுகளுக்கு அரசாங்க உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா, பேங்க் லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கு அழைத்து சந்தோஷ செய்தியை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண விவகாரங்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டுமல்லாமல் தந்தையின் உதவியும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் கடன் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அந்த கடன் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலைகள் அமைகின்ற சிறப்பான நாள். அரசாங்க உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அரசு வகையில் எங்கேயாவது ஸ்பான்சர்ஷிப் கிடச்சி நீங்கள் வெளியூர் போகணுன்ட்டு இருந்தால் அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நட்சத்திரநாதன் நீச்ச பங்கமாக இருக்கார் குரு பார்வையில். அதனால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த முக்கிய முடிவுகள் உங்களுடைய மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆலோசனையின் பேரிலும் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதனால் உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு, அந்த இன்க்ரிமெண்ட், அந்த இடமாற்றம் போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்பட்டு அதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொந்த இடம், சொந்த நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி முயற்சி எடுத்தால் அனுகூலத்தை அடைவார்கள், வெற்றிகள் கிடைக்கும். துலாம் ராசி, குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு பார்வையில் நீச்ச சந்திரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தொழில் விருத்தி அடையும் சூழ்நிலை ஏற்படும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் ஆசிரியர் தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய மரியாதை உயர்வுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வருமானத்தில் தெய்வு இருக்காது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் அடிஷ்னலாக சில வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் கூட ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக கடன் உதவிகள் கிடைக்கும். கடன் வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி வாங்குறதுல தாமதம் ஏற்படும். ஆனால் உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க நீங்கள் கட்டன் ரேட்டாக சொன்ன டைமுக்கு கொடுத்துருவீங்க. இதனால் உங்களுக்கு மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த இடமாற்றத்தின் மூலமாக பதவி உயர்வோ செல்வாக்கோ அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த பயணம் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். விருச்சிக ராசி, ராசியில் சந்திரன் குருவின் பார்வையில்.
கஜகேசரி யோகம். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள், உங்களுடைய கணவரோ மனைவியோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. உங்களுடைய நீண்ட நாள் மனக்கவலைகளுக்கு அருமருந்தாக இருந்து செயல்படுவதன் மூலமாக உங்களுக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையை போக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். வியாபாரத்தில் தொழிலில் இருந்த மந்தத்தன்மை அல்லது மறைமுக எதிர்ப்புத்தன்மை எல்லாம் விலகி வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சியில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக ஒத்துமைகள் அதிகரிக்கும், உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுனால இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் எந்த ஒரு செயல்பாடுகளும் குடும்பத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மனிதர்களின் மரியாதை விதமான செயல்பாடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் மந்தத்தன்மை நிலவுகின்ற காரணத்தினால அவசரப்பட்டு அதிகமான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்பின் ஊதியத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் வேலை செஞ்ச விஷயத்துக்கு பண உதவி கிடைக்கும். வேலை செய்யாத விஷயத்துக்கும் பண உதவி கிடைச்சதுன்னா அதை பொலைட்டாக வேண்டான்னு சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களை ஒரு சிக்கலில் சிக்க வைக்கிறதுக்கு சிலர் முயற்சித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் மாற்றுறதுக்கு தான் இந்த பண உதவியே. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட்டு வேலை விஷயத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை, ஆனால் உடம்புல ஒரு அசதி இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 4ஆம் இடத்து சனி பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அதனால் இன்னும் ஒரு 20 நாள் 25 நாளில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அந்த மாற்றத்திற்குண்டான முதலீடுகள் இன்று செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சுப செலவுகள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தொழில் முறையில் இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கோ அல்லது வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு உண்டான செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாதிகளுக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் உங்கள் உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில்முறை எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படும். அதனால் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் எனிமிட்டிஸிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைப்பது போல உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதுசாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடன் வாங்குறது சொத்து சுகம் சேர்க்கைக்கு உண்டானதோ அல்லது உங்களுடைய தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கோ அல்லது கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அது சம்பந்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. பங்காளி சண்டை, பூர்வீக சொத்து சண்டையில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமான செயல்பாடுகள் அவசியம். ஏன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் மூக்க நுழைச்சிங்கன்னா அது உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும். அனாவசியமான மன வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன், அதுவும் சந்திரன் இருக்கிறது குருவின் நட்சத்திர சாரத்தில். இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. உத்தியோக ரீதியாக மரியாதை உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு குடும்பத்தினரின் ஏகோபித்த ஆலோசனையும் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறவங்களாக இருந்தால், இப்போ போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்க ஏதாவது சான்ஸ் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெருத்த லாபம் ஏற்பட்டு உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். குழந்தைகளே உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்றதுக்கு அவர்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பீர்கள்.
உடன் பிறந்தவர்களின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகளில் முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வளர்ச்சியை தரும். அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் இருந்த இழுபறி நிலைமை மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த சுணக்கத்தன்மை விலகும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கும்பராசி. தசமஸ்தானத்தில் குருவின் பார்வையில் சந்திரன், கஜகேசரி யோகம், சுகம் அதிகரிக்கும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்கள் தாயாருடைய ஹெல்த்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலை விஷயமாக இல்லை தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அனுகூலம் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். சில பேருக்கு வேலை போயிருக்கும், அவங்களுக்கு இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. குழந்தைகளுக்கும் கவலை இருக்கும், பெற்றோருக்கும் கவலை இருக்கும். இதனால் உங்களுக்கு அந்த கவலையின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய தாயார், அதாவது படிக்கிற குழந்தைங்க, அம்மா பேச்சை கேட்டு நடந்தால் நன்மைகள் அதிகரிக்கும். வீடு மனை இடம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தன லாபம், திரவிய லாபம், பொருள் லாபம், பதவி லாபம்னு ஏகப்பட்ட லாபங்கள் பெறுவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் இழந்த பதவியை பெறுவதற்குண்டான யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பும் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதனால் உங்களுக்கு உங்களுடைய மரியாதை உயர்வும் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். வழக்கின் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குருவின் நட்சத்திர சாரத்தில் குருவின் பார்வையில் சந்திரன், கஜகேசரி யோகம், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை போக்கும் சூழ்நிலை ஏற்படும். தாயாருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகிறதுனால உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகிறதுனால குழந்தைகளாலும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளாலும் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது தேவையற்ற பேச்சுக்கள், நீங்கள் சர்க்காஸ்டிக்காக கிண்டல் கேலி பேசுகிறதே உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். கலைத்துறை நண்பர்களுக்கு நீண்ட நாளுக்கு பிறகு புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியாக வேலை ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை தரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படும். அதுவும் குறிப்பாக பணம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், தங்க நகைகள் வாங்கி விற்பவர்கள், தங்க நகை அடமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் சில உதவிகள், ஆலோசனைகள் உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய உடன்பிறப்புகளின் பக்கபலமான செயல்பாடுகள் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களின் சந்திப்பு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. உறவுகளின் வருகை காரணமாக குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய தாயார் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஆனாலும் தாயாரின் குத்தல் பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்று வியாபார வளர்ச்சியும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை
பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.